ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 128வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மையையும் பாக்கியத்தையும் நான் அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சோதரம், அநேக முறை நம்முடைய கையின் பிரயாசத்தை அனுபவிக்க முடியலையே. நிறைய பிரயாசப்படுறேன், நிறைய எஃபர்ட் போடுறேன், நிறைய காரியங்களை செய்வதற்கு பிரயாசப்பட்டு நான் செய்கிறேன். ஆனாலும் நான் பிரயாசப்பட்டதின் பலனை என்னால அனுபவிக்க முடியலையே. நான் பிரயாசப்பட்டதின் பிரதிபலனை என்னால சாப்பிட முடியலையே அப்படிங்கிற அநேக கேள்விக்குறிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சின்ன வேலை செஞ்சாலும் அல்லது பெரிய பிசினஸ் செஞ்சாலும் ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, இனி நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அதற்கு பின்னே ஸ்தோத்திரம் பாக்கியமும் நன்மையும் புரண்டு வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சம்பாதிக்கத்தக்க பலனை உண்டு பண்ணுகிற கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்தான் நமக்கு பலனை தரேன்னு சொல்லி இருக்கிறார்ல. நீ சம்பாதி, அதுக்குரிய பலனை நான் தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல. சம்பாதிக்கத்தக்க பலனை உண்டு பண்ணுகிற கர்த்தர், விளைய செய்கிற கர்த்தர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாமே அவரால் தான் நடக்குதுன்னா அந்த கையின் பிரயாசத்தையும் நீங்களும் நானும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள் வாசிக்கிறோம், நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். தோத்திரம், ஒருவேளை இதுவரை நிறைய லாஸ பார்த்துட்டீங்களா? நிறைய கடன்ல, நிறைய ஏமாற்றத்தை, நிறைய தோல்வியை பார்த்துட்டு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை அல்லது உங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இனி இதற்கு பின்னே பாக்கியமும் நன்மையும் கடந்து வர போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நன்றி சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. சில பாக்கியமும் நன்மையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வரப்போகிறது. இதுவரை பின்தொடர்ந்த தோல்வி இனி பின்தொடராது. இதுவரை பின்தொடர்ந்த சாபத்தின் வல்லமைகள் இனி பின்தொடராது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நன்மையும் பாக்கியமும். பாக்கியம், பிரைஸ் காட். எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு பின்னே நன்மையும் பாக்கியமும் பின்னே தொடரட்டும். என் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு முன்னே நன்மையும் பாக்கியமும் பின்னே தொடரட்டும். இந்த வார்த்தையை கொண்டு செபிக்க செபிக்க கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல இறங்கி வரப்போகிறது. அவன் தடையை உண்டு பண்ணி வைத்திருக்கிற தடைகளை உடைத்து விட்டு உங்களுக்கு தேவையான பாக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார். தாவீது சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தோத்திரம், கிருபையோட நன்மையோட இன்னைக்கு பாக்கியமும் உங்களை தொடர போகிறது. ஹல்லேலூயா. இனி அந்த ஏமாற்றம் அல்ல, இனி வறண்டு போன நிலைமை அல்ல. கர்த்தர் பாக்கியத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. பாக்கியம் அப்படின்னா சோத்திரம் ஒரு பரிபூரணத்தின் சோத்திரம், ஒரு முடிவு. ஹல்லேலூயா. ஒரு பூரணமான ஆசீர்வாதம். ஸ்திரீகளுக்குள்ளே உன்னை பாக்கியவதி என்பார்கள். ஹல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை. ஸ்தோத்திரம், நீ ஒன்னிலையுமே குறைவில்லை, நீ சம்பூரணமா பெற்றுட்ட, அதுக்கு பேர் தான் பாக்கியம். ஸ்தோத்திரம், இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். ஸ்தோத்திரம், இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். ஹல்லேலூயா. உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரை பார்க்காத பாக்கியத்தை உங்க கையில பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இதுவரை பார்க்காத நன்மையையும் பாக்கியத்தையும் நிச்சயம் பார்ப்பீர்கள். ஸ்தோத்திரம், எவைகளுக்காய் அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? எதை நினைச்சு தூங்க முடியாம, சாப்பிட முடியாம யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காரியத்துல நீ பாக்கியத்தை பார்க்க போற. ஹல்லேலூயா. நிச்சயமான பாக்கியத்தை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே.
எஸ் லார்ட் ஹalleluya. இதுவரை பின் தொடர்ந்த தீமை அல்ல, இதுவரை பின்னே வந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கையில் அகப்படாத காரியங்கள் அல்ல. இந்த மாதம், இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு பாக்கியம் அருளுகிற நாளாய் மாறட்டும், நன்மையை கொண்டு வருகிற நாளாய் மாறட்டும். எவைகளுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தருடைய கரம் இப்பொழுது ஜனத்தின் மேல் இறங்குவதாக அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இதுவரை பார்க்காத நன்மையையும் பாக்கியத்தையும் நிச்சயம் நீங்க பார்ப்பீங்க. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.